வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மத்தியலோக ஆத்மாக்களை பற்றி பார்க்கலாம். போன பதிவில் ஆவி உலகத்தை பற்றியும் புண்ணியலோகத்தை பற்றியும் பேசியிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புண்ணியலோக ஆத்மாக்களை பற்றியும் ஆவி உலகத்தை பற்றியும் அந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆவி உலகத்தில் 2வது உலகமான மத்தியலோகத்தை பற்றி பார்க்கலாம். மத்தியலோகம் அப்படிங்கிறது புண்ணியலோகமான சொர்க்கத்திற்கும் பாவலோகமான நரகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. பாவ புண்ணியம் சரிபங்கில் செஞ்சவங்க இந்த மத்தியலோகத்தில் இருப்பாங்க. சராசரி மனிதர்கள், லௌகிக வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் இந்த மத்தியலோகத்தில் இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் தவறினவங்க, நம்ம கூட வாழ்ந்தவங்க, நம்ம சுற்றி இருக்கிற பல பேர் இன்ஜினியராக, டாக்டராக, பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி சாதாரண லௌகீக வாழ்க்கை வாழ்கிற பொதுமக்கள் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அடைகிற லோகம் இந்த மத்தியலோகமாக இருக்குது. ஆத்மாக்களை அழைச்சி நான் பேசும்பொழுது நிறைய ஆத்மாக்கள் இந்த மத்தியலோகத்தில் தான் இருப்பாங்க. இந்த மத்தியலோகத்தில் மொத்தம் 6 படிநிலைகள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி 6 படிநிலைகள் இருக்குது. இதில் 1வது படி உயர்ந்தது. அது கீழே கீழே அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கும். இந்த ஆத்மாக்கள் எப்படி மனுஷங்க இங்கே பூமியில் வாழும்பொழுது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சதாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கோ, எப்படி ஒரு ஒரு துன்பமான நேரத்தில் இறைவனை வேண்டி எனக்கு இது செஞ்சு கொடுப்பா, இந்த கஷ்டத்தில் என்னை காப்பாற்று அப்படின்னு இறைவனை வேண்டி தவிக்கிறாங்களோ, ஆத்மா நிலையிலையும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இவங்க புண்ணியலோக ஆத்மாக்களுக்கு கட்டுப்பட்டு செயல் செய்கிறாங்க. குடும்பத்து மேலே ரொம்ப அபரிவிதமான அன்பும் பாசமும் பற்றும் இருக்கும். இவங்களுக்கு அந்த குடும்பத்தோட வாழ முடியலையேங்கிற ஏக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மத்தியலோக ஆத்மாக்களுக்கு. எப்படி நாம் நம்மளோட இருந்த அம்மா அப்பாவையோ இறந்து போனவங்களையோ நினச்சி வருத்தப்படுறோமோ, அதே மாதிரி அவங்க கூட வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்தியலோக ஆத்மாக்களும் அதே மாதிரியான வருத்த நிலையில் இருக்கும். இவங்களுக்கு மறுபிறவிங்கிறது கட்டாயம் உண்டு. அவங்களுடைய வினைப்படி எந்த இடத்துல பிறக்கணுமோ அவங்களுக்கு அடுத்த பிறவியானது கொடுக்கப்படுது. பிறவி கொடுக்கப்படும் பொழுது பழைய பிறவியோட நினைவுகளை ஓரளவு அழிச்சிட்டு புது பிறவியானது கொடுக்கப்படுது. ஏன் அப்படி பழைய நினைவுகள்லாம் அழிக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போது கரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நல்லது கெட்டது எல்லாம் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மைண்டு சரியாக வேலை செய்யுமா? நம்ம மூளை சரியாக வேலை செய்யுமா? இந்த மறதிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மனிதன் நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவுகளே இவ்வளவு சிக்கல்களை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும் பொழுது, ஒரு பிறவி ஃபுல்லாக அவனுக்கு நினைவு இருந்துச்சுன்னா அவன் எவ்வளோ துன்பப்படுவான். அந்த துன்பம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனுடைய மறைத்தல் பணியில் இந்த நினைவுகளானது அழிக்கப்படுது. அந்த நினைவுகள் தாங்கி யாரால் வாழ முடியுமோ, அதை ஏற்றுக்கிட்டு வாழ முடியுமோ அந்த மாதிரி நபர்களுக்கு போன பிறவியோட நினைவுகள் கொடுக்கப்படுது. இந்த மத்தியலோக ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து அடுத்த பிறவி எடுக்கும் பொழுதோ இல்லை ஆவி உலகத்தில் இருக்கும் பொழுதோ புண்ணிய காரியங்கள் செஞ்சு மேல்நிலை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. நான் சில ஆத்மாக்களுக்கும் அந்த மாதிரி மேல்நிலை அடையிறதுக்கு உண்டான
என்னென்ன செயல் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள சொல்லியிருக்கேன். அதுபடி செஞ்சு அவங்க மேல்நிலைக்கு உயர்ந்திருக்காங்க. நிறைய மத்தியலோக ஆத்மாக்கள் மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரியப்படுவாங்க. அவங்கள்ட்ட நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கும் பொழுது, மீடியம் பயிற்சி பெற்ற ஆத்மாக்களிடம் பேசுகிற அந்த தன்மை பெற்ற நபர்கள், மத்தியலோக ஆத்மாக்கள்ட்டயும் நல்ல விஷயங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எப்படி மனுஷங்கள்ல நல்லவங்க, கெட்டவங்க இருக்காங்களோ, அதே மாதிரி ஆத்மாக்கள்லேயும் நல்லது, கெட்டதுங்கிறது உண்டு. நல்ல ஆத்மாக்கள்ட்ட தொடர்பெடுத்து நம்ம பேசும்பொழுது, நல்ல நிலையில் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. அதில் இந்த மத்தியலோக ஆத்மாக்களுக்கும் இடம் உண்டு. மீடியம்கள் புண்ணியலோக ஆத்மாக்கள்ட்டயும் மத்தியலோக ஆத்மாக்கள்ட்டயும் பேசலாம். எந்த தொந்தரவும் இருக்காது. அவங்க நம்மளுக்கு நல்ல வழியை காமிப்பாங்க. இந்தமாரி மத்தியலோக ஆத்மாக்கள் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தளவு போதுமானதுங்கிறதுனால அடுத்த லோகமான பாவலோகத்தை பற்றி பேசலாம். பாவலோகம் அப்படிங்கிறது ஆவி உலகத்தில் 3வது நிலையில் இருக்குது. இதை தான் நரகம், பாதாள லோகம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் டிவியில், தொலைக்காட்சியில் பார்க்குற நிறைய சித்தரிப்புகள், பேய், பிசாசு, சாத்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, எப்படி இந்த பூமியில் திருடன், கொலைகாரன், கேவலமான மனுஷன், தீய எண்ணங்கள் அதிகமாக, பாவங்கள் அதிகமாக செஞ்சிகிட்ருக்கிற மனுஷன் எப்படி தீயவன், கெட்டவன்னு பார்க்கப்படுறானோ, அவனுடைய இறப்புக்கு அப்புறம் அவனுடைய ஆன்மா அடையிற நிலை தான் தீய ஆத்மா, பேய், பிசாசு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வாழும்போது பல மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த மனுஷன் வாழ்ந்தானோ, அதே மாதிரி இறப்புக்கு அப்புறமும் அவனுடைய ஆத்மா பாவலோகத்தில் ரொம்ப கஷ்டப்படுது. எப்பொழுதும் ஒரு விதமான உடல் வேட்கைங்கிறது அந்த பாவ ஆத்மாக்களுக்கு உண்டு. இந்த பாவ ஆத்மாக்கள் எப்பொழுதும் அவங்களுக்கு பசிக்கும், தூக்கம் வரும், உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான காம இச்சைகள், மற்ற விதமான எல்லா உடல் தேவைகளும் அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு தீய பழக்கத்துக்கு அவங்க ரொம்ப ஆளாகி அதன் மூலமாக இறந்துருந்தாங்க அப்படின்னா, அந்த தீய பழக்கம், அது சார்ந்த வஸ்துக்களை திருப்பியும் அனுபவிக்கணும், அதை பயன்படுத்தணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் வெறும் ஆத்மாவாக இருக்கிறதுனால அதை அவங்களால செய்ய முடியாது. ஸோ யாருக்கு அதிகமாக அந்த தீய எண்ணங்கள் இருக்கோ, எந்த பாடி இந்த தீய ஆத்மாவுக்கு ஒத்து வருதோ அந்த மாதிரியான உடல்களை தேர்ந்தெடுத்து அந்த தீய ஆத்மா அவங்கள உடலை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணும். அந்த உடல் மூலமாக அதோடைய உடல் தேவைகளை, பசியை, மற்ற விதமான உடல் தேவைகளை பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணும். இதுதான் பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேய் பிடிச்சவங்கள பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிடுவாங்க, கறி, மீன் ஏதேதோ சாப்பிடுவாங்க, போதை வஸ்துக்கள் வேணும்னு கேட்பாங்க, உடம்ப ஏதேதோ செய்வாங்க. இதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுடைய வேட்கை. அது எப்படி நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பிடல, ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பிடலன்னா எவ்வளோ பசிக்குது, அதேமாரி தான் அந்த தீய ஆத்மாக்களும் கடந்து கஷ்டப்படும் அந்த ஆத்மா நிலையில். அதனால் எப்படியாவது அதுக்கு ஒரு உடம்பு வேணும்ன்ட்டு தவிக்கும். அதனால தான் இந்த தீய மாந்திரிகம் செய்கிறவங்க, கருப்பு மாந்திரிகம் செய்கிறவங்க இந்த மாதிரி உடல் வேட்கை அதிகமாக இருக்கிற ஆத்மாக்களை தீய காரியங்களுக்காக பயன்படுத்தி ஒரு உடலுக்குள்ளே செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நல்ல சிந்தனையும் இறையருளும் இல்லாதவங்களுக்கு இந்த செய்வினையானது பாதிச்சிருது. யாருக்கு தீவினைகள் அதிகமாக இருக்கோ, யார் ரொம்ப ஆட்டம் ஆடிட்டாங்களோ, இறைவன் யாரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள இந்த தீய ஆத்மாக்கள் மூலம் தண்டிக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அந்த தீய ஆத்மாக்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், அந்த செய்வினை பாதிப்பு தொல்லை தாங்க முடியாமல் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சவங்கள புண்ணிய ஆத்மாக்கள் மூலமாக இந்த தீய ஆத்மாக்களை அவங்க வாழ்க்கையிலேருந்து விலக்கி புண்ணிய ஆத்மாக்களுடைய அருளால் இறைவன் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதையும் நான் கவனிச்சிருக்கேன். இந்த தீய ஆத்மாக்கள்
புண்ணிய ஆத்மாக்களுடைய ரொம்ப ரொம்ப சக்தி குறைந்தது தான். ஆனால் ஒரு சாதாரண மனிதன் உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை விட சக்தி அதிகமானது. ஜீவாத்மானா என்னென்னா, சாதாரண மனுஷன், ஒரு சராசரி மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை தான் ஜீவாத்மான்னு சொல்லுவோம். அந்த ஆத்மா அடையிற பக்குவத்தை பொறுத்து அது மேல்நிலை அடையும். ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி செல்கிற பயணம் தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாழ்க்கையில் இந்த இறந்து போன உடல் இல்லாத சூட்சமத்தில் இருக்கிற இந்த தீய ஆத்மாக்கள் மனுஷனுடைய தீய எண்ணங்களையும் அவனுடைய மனசில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனையும் பயன்படுத்திக்கிட்டு அவனை ஆட்கொள்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணும். பல பேர் அதில் சிக்கி தவிச்சிக்கிட்டு தான் இன்னமும் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயத்தில் தான் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோன்ட்டு பல பேருக்கு தெரியாது. எனக்கு எப்போ பார்த்தாலும் கெட்ட சிந்தனை வருது, கெட்ட விஷயங்கள் செய்ய தோணுது, வாழ்க்கையே நல்லா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மனுஷன் தீய ஆத்மாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம். அவனுடைய மனசில் உள்ள எண்ணங்களை, எதிர்மறையான சிந்தனைகளை புண்ணிய ஆத்மாக்கள் மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், இறையாற்றல் மூலமாகவும், பாசிட்டிவான தாட்ஸ் மூலமாக அவனுடைய மனதை பாசிட்டிவாக மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா அவனுக்கு புண்ணியலோக ஆத்மாக்களுடைய அருள் கிடச்சி, இறைவனோட அருள் கிடச்சி, அவனுடைய ஆன்மாவும் நல்ல நிலையை அடையுது. அவனுடைய மனதும் ஒரு நல்ல பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனைகளுடைய மாற ஆரம்பிக்குது. இந்த தீய ஆத்மாக்கள் பல வகையில், பல விதத்தில் ஒரு மனுஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய யூடியூப் வீடியோக்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். முக்கியமாக நான் ஒரு சேனல் உங்களுக்கு சொல்லுவேன், சிம்பிளி சரத் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த மாதிரி ஆத்மாலாம் இருக்கா அப்படின்னு வீடியோவில் ஒரு ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக எடுத்து பதிவு பண்ண ஆரம்பித்தவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த கேமராவில் நிறைய ஆத்மாக்களுடைய உருவம் பதிவாகிருக்கு. இந்தமாரி கிரே உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் அது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறவங்க நிறைய பேருடைய கேமராஸில் இந்த தீய ஆத்மாக்கள் நிறைய பதிவாகிருக்கு. அதில் சில புண்ணியலோக ஆத்மாக்களும் பதிவாகிருக்கு. இந்த நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உண்மையிலே ஆத்மாலாம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. முன்னாடியே ஆத்மாக்கள் இருக்கிறத உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆத்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்க முடியும். ஆனால் இப்போது அதுக்கான வீடியோ ப்ரூஃப்ஸே வந்துடுச்சு. அது ரொம்ப ஒரிஜினலாகவும் இருக்குது. நான் இப்போது சொன்ன அந்த சேனல்ஸ்லாம் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. நானும் என்னுடைய காணொளிகளில் சில புண்ணியலோக ஆத்மாக்களுடைய உருவங்களெல்லாம் உங்களுக்கு புகைப்படத்தில் எதர்ச்சியாக இருந்ததெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி பதிவில் காமிச்சிருக்கேன். அதை இந்த இடத்துல நான் புகைப்படமாகவும் போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்களும் தீய ஆத்மாக்களும் இந்த ஆவி உலகம் அப்படிங்கிறது மனித உலகத்தோட இணைஞ்சு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இறை சிந்தனை உள்ளவங்களுக்கு, நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இந்த தீய ஆத்மாக்களால் பெரிய பாதிப்பு எதுவும் வர்றதில்லை. அப்படியே சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அது ரொம்ப ஈஸியாக அவங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. இந்த பதிவில் நான் இறுதியாக சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். புண்ணிய ஆத்மாக்களை வணங்குங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களை வணங்குங்க. நான் எந்த பெரிய ஷோரூம் போனாலும், ஒரு கடை போனாலும், ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு கடைக்கு போனாலும் அங்கே அவங்களுடைய முன்னோர்களை ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்ற வழக்கங்கிறது இருக்கும். இந்த மாதிரி யார் பித்திருக்கள் வழிபாட்டெலாம் சரியாக செய்கிறாங்களோ, முன்னோர்கள் வழிபாட்டெலாம் சரியாக செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறத நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதை நீங்களும் பார்க்க முடியும். இந்த பதிவு மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறது அதுதான். எல்லோரும் முன்னோர்களை வணங்குங்க. கூடிய விரைவிலே மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசைக்கு பித்திருக்கடன்களை சரியாக செய்யுங்க.
இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம். இப்போ வர்ற இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை. இது ஆத்மாக்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு நேரம். அதனால் பித்ரு வழிபாட்டை சரியாக செஞ்சு அனைவரும் சீரோடும் சிறப்போடும் வாழ நான் இறைவனையும் புண்ணிய ஆத்மாக்களையும் பிரார்த்திக்கின்றேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஓம் சிவாய நம.